வணக்கம். நம்ம வாழ்க்கையில டெக்னாலஜி எவ்ளோ தூரம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். சக்கரம் கண்டுபிடிச்சதுல ஆரம்பிச்சு, இன்னைக்கு நாம சிந்திக்கிற மெஷின்கள, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐய உருவாக்குற அளவுக்கு வளர்ந்துட்டோம். ஆனா இந்த வளர்ச்சிங்கிறது வெறும் ஒரு டெக்னாலஜி மாற்றம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. நம்ம சமூகம், நம்மளோட அறநெறி, சட்டம்னு எல்லாத்துலயும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. வாங்க, நம்ம பழங்கால தமிழ் இலக்கியங்களோட துணையோட இந்த நவீன ஏஐயோட நெறிமுறைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்லயே மனசுல ஒரு கேள்வி எழும் இல்லையா? ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான நம்ம தமிழ் இலக்கியம் எப்படிங்க அந்த லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜிக்கு வழிகாட்ட முடியும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த ஆய்வு அமைய போகுது. சரி, முதல்ல நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? சமூகம். ஏஐ நம்ம சமூகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாப்போம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இலக்கியத்திலிருந்து ஒரு அட்டகாசமான உவமை இருக்கு. அதுதான் யானையும் பயிரும். பாருங்க, இத சங்க இலக்கியமான புறநானூர்ல இருந்து எடுத்த ஒரு வரி. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. யானை புகந்த நிலம் போல. இத சும்மா ஒரு உவமையா நினைக்காதீங்க. ஏஐயோட பிரம்மாண்டமான சக்தியையும் அதனால என்னெல்லாம் மாற்றம் வரும்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு சாவி மாதிரி. இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்களே, எவ்வளோ பொருத்தமா இருக்கு. ஒரு பக்கம் கட்டுப்பாடு இல்லாத யானை, இன்னொரு பக்கம் சரியான வழிகாட்டுதல் இல்லாத ஏஐ. ரெண்டுமே பயங்கர சக்தி வாய்ந்தது. ரெண்டாலையுமே நல்லது செய்ய முடியும், சந்தேகமே இல்ல. ஆனா கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு யானை அதுக்கு பசிக்க சாப்பிடுறதை விட மிதிச்சே அதிக பயிரை நாசம் பண்ணிடும். அதே மாதிரிதான் ஏஐயும். அது உருவாக்குற நன்மையை விட சமூகத்துல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடும். அதனாலதான் யானைக்கு ஒரு பாகன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஏஐக்கு அறநெறிங்கிற ஒரு வழிகாட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த யானை மாதிரி தான் ஏஐயும் இப்போ வேலை வாய்ப்பு உலகத்தையே மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏன் ஏஐ நெறிமுறை நிபுணர்னு புதுசா வேலைகள் உருவாகுது. ஆனா அதே நேரத்துல பேங்க்ல செய்யற சில வேலைகள், ஃபேக்டரியில திரும்ப செய்யற வேலைகள்னு நிறைய விஷயங்கள் மெதுவா குறைஞ்சிட்டு வருது. அடடா, அப்போ வேலை போயிடுமான்னு பயப்படணுமா? தேவையே இல்ல. நன்னூல் என்ன சொல்லுது பாருங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஒவ்வொரு தடவையும் ஒரு புது டெக்னாலஜி வரும்போதும் இந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றத்தோட பலன் எல்லாருக்கும் சமமா போய் சேருதான்னு பாக்குறதுதான். திருவள்ளுவர் ஒப்புரவு அறிதல் அதிகாரத்துல அழகா சொல்வாரு. சமூகத்துக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சு அந்த நன்மையோட பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு உறுதி செய்யறதுதான் உண்மையான கடமை, உண்மையான வளர்ச்சி. இது ஏஐக்கும் பொருந்தும். சரி, சமூகத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். அறநெறி, அதாவது எத்திக்ஸ். ஒரு மெஷின் எப்படி நல்ல முடிவுகளை எடுக்கணும், அது தப்பு பண்ணா யாரு பொறுப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகளுக்கு வழிகாட்ட நம்மகிட்ட ஒரு புதையலே இருக்கு. அதுதான் திருக்குறள். இந்த குறளை பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரும். இது வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் தானா? இல்ல, நாம உருவாக்குற ஏஐ சிஸ்டம்ஸ்க்கும் இது 100க்கு 100 பொருந்தும். ஒரு ஏஐ எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் சரி, அது ஒழுக்கத்தோட ஒரு மனிதாபிமானத்தோட செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். இதத்தான் இன்னைக்கு நாம எத்திக்கல் ஏஐன்னு சொல்றோம். அதாவது அறநெறி சார்ந்த செயற்கை நுண்ணறிவு. வேற ஒண்ணுமில்லங்க, மனித மாண்புகளை மதிக்கிற மாதிரி நியாயமா, வெளிப்படையா, தார்மீக கொள்கைகளோட செயல்படுற மாதிரி ஏஐய டிசைன் பண்றதுதான் இது. இது வள்ளுவர் சொன்ன அந்த ஒழுக்கம் தானே. நம்ம பழங்காலத்தின் நெறிமுறை இன்னைக்கு உலகமே ஏத்துக்கிற ஒரு விஷயமா மாறியிருக்கு பாருங்க. 2021ல ஐரோப்பா கொண்டு வந்த ஏஐ சட்டம், அதே வருஷம் யுனெஸ்கோ வெளியிட்ட வழிகாட்டுதல், ஏன் நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஏஐ பாலிசி வரைக்கும் எல்லாத்தோட அடிநாதமும் இந்த ஒழுக்கம்தான். குறிப்பா நம்ம தமிழ்நாடோ ஏஐ பாலிசியில ஒரு அழகான விஷயம் இருக்கு. ஏஐயால சமூக நீதி பாதிக்கப்படக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இது நம்ம பண்பாட்டோட அடையாளம். கணியன் பூங்குன்றனார் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேளீர் தத்துவத்தை அப்படியே பிரதிபலிக்குது. நம்ம பாரம்பரியம் எப்படி நவீன டெக்னாலஜிக்கு வழிகாட்டுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். சரி, அறநெறி பத்தி பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் சிக்கலான பகுதிக்கு வருவோம். சட்டம். ஒரு ஏஐ தப்பான முடிவெடுத்தா, இல்ல அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா, சட்டப்படி யார் பொறுப்பு? இது ரொம்பலே குழப்பமான கேள்வி. ஒரு சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்தை ஏற்படுத்துது. இப்போ கேள்வி என்னன்னா, தப்பு யாரு மேல? யாருக்கு தண்டனை கொடுக்கறது? அதை டிசைன் பண்ண டெவலப்பரா, இல்ல அந்த காரோட ஓனரா, இல்ல ஆக்சிடென்ட் நடந்தப்போ காரை யூஸ் பண்ணிட்டு இருந்தவரா, இல்ல அந்த ஏஐ மேலே கேஸ் போட முடியுமா? பாத்தீங்களா, இப்போ இருக்கிற சட்டங்களுக்கு இது எவ்வளவு பெரிய சவாலா இருக்குன்னு.
இப்போதைக்கு நம்ம சட்டம் ஏஐய எப்படி பாக்குதுன்னா ஒரு கருவி மாதிரி தான். இப்போ ஒரு சுத்தியலை வச்சு யாருக்காவது அடிபட்டா சுத்தியல் மேல தப்பு சொல்ல மாட்டோம், அது யூஸ் பண்ணா ஆள் மேல தான் தப்பு சொல்லுவோம். ஆனா ஏஐ அப்படி இல்லையே, அதுவே யோசிச்சு முடிவெடுக்குது. அதனால இந்த பழைய கருவிங்கிற வரையறை இப்போ பத்தாது. இந்த சட்ட சிக்கலுக்கும் நம்ம இலக்கியத்துல ஒரு பதில் இருக்கு. மணிமேகலை காப்பியம் என்ன சொல்லுது பாருங்க. தவம் செய்வார் தமக்கூரிய பயன். அதாவது ஒரு செயலை யாரு செய்றாங்களோ அவங்க தான் அதுக்கான விளைவையும் சந்திக்கணும். அதே மாதிரிதான் ஒரு ஏஐயை யார் உருவாக்குறாங்களோ அதை பண்ற நல்லதுக்கு மட்டும் இல்ல, அதனால ஏற்படுற கெட்டதுக்கும் அவங்க தான் பொறுப்பேத்துக்கணும். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்னு தெளிவா புரியுது. நாளைக்கு உலகம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நாம தான் தீர்மானிக்க போறோம். சுருக்கமா சொல்லணும்னா நாம கத்துக்கிட்ட முக்கியமான 3 பாடங்கள் இதுதான். 1, டெக்னாலஜி எவ்வளவுதான் மாறினாலும் மனிதநேயமும் சமூக நீதியும் தான் முக்கியம். 2வது, திருக்குறள் காட்டுற அறநெறி தான் ஏஐக்கான சட்டங்களுக்கு அடித்தளமா இருக்கணும். 3வது, ரொம்ப முக்கியமானது, ஒரு டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற மனிதன் தான் அது செய்யற எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு. செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவி, ஒரு கத்தி மாதிரி. அதை வச்சு அறுவை சிகிச்சை செஞ்சு உயிரையும் காப்பாத்தலாம், இல்ல ஆபத்தையும் விளைவிக்கலாம். நம்ம உலகத்தை அது உருவாக்குமா இல்ல உடைக்குமாங்கிறது நாம அதை எந்த அறநெறியோட கையாள்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நம்ம கையில நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு பழங்கால திசை காட்டி இருக்கு. அதுதான் நம்ம தமிழ் இலக்கியம் காற்ற அறநெறி. இப்போ கேள்வி இதுதான், இந்த திசை காட்டிய வச்சுக்கிட்டு நாம எந்த பக்கம் பயணிக்க போறோம்? இந்த முடிவு நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயும் தான் இருக்கு.